வெல்கம் டு டியர் ஃபுட்டிஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஆடி 4ஆம் வாரம். ஆடி 4ஆம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா வீடியோ தான் இது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா. இந்த ஒன்று என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணவங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் லாங் வீடியோ இருக்குது, அதுவும் நான் கேப்ஷன் தரேன். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி தினேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் என்னோடய பிக் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, சூப்பர். அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் டியர் ஃபுட்டிஸ் நம்ம சேனல் இருக்கும் ஆஸ் யூஷுவல். அதுவும் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அந்த பேஜையும் கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய டியர் ஃபுட்டிஸ் சேனல். இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ ஒன்று வரும். நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மகாபாரதம் கான்செப்டை வச்சு தான் இந்த கோவிலில் திருவிழா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கான்செப்ட் என்னென்னா மகாபாரத போரில் கடைசி நாள் நடக்கிற விஷயந்தான் இந்த கான்செப்ட். கடைசி நாள் பார்த்திங்கன்னா அந்த போர் முடிஞ்சு அவங்க பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்களோட பசங்களோட தலையை வெட்டிடுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட் நடக்கும். கடைசி நாள் கடைசியாக தீயில் அம்மன் இறங்கத்தான் ஐதீகம். அதுதான் தீமிதி திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா என் வாய்ஸ் ஓவரோட நீங்கள் ஃபுல்லாக அவங்க அந்த பாட்டாக பறித்து இது பண்ணுவாங்க. அது நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு புரியல கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது பெரிய வீடியோவாக நம்ம போட்டுடலாம். அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். முதல்வனான விநாயகர் திருத்தால் போற்றி. அறவபாதனாகப்பட்டவன் 3 கண்டிஷன் போட்டால் முதல் காரணமாக எனக்கு ஒரு திருமணம் செய்திருக்க வேண்டும், சட்ட பிரம்மச்சாரியாக களப்பணியில் இருக்கக்கூடாது என்றான். தானே மோகினி அவதாரம் எடுத்து அங்கே ஒரு மனம் செய்து கொண்டார். 2வதாக ஒரு நாள் சண்டை வேண்டும் என்று கேட்டான். 8ஆம் நாள் சண்டை கொடுக்கிறேன் என்றார். 3வதாக ஞானக்கல் கொடுக்க வேண்டும், 18 கேட்ட பிறகு பகவான் அதையும் கொடுத்தார். அதன் பிறகு இவனை களப்பணி ஊட்டினார். கண்ணி முன்னும் அவையவம் அனைத்து நின்று மனமுகம் கவினான் என்றார். படிபகடாதியாகி பலிகள் என்று வெற்றியம் வேண்டும். குமாரரும் உறவீடை புலவுகள் கலையும் விரிவித்தையும் குறைவர கற்றவும் மதிப்பிழைத்த போயங்கிருந்த கைவர் எங்கள் குலதெய்வமே வீரான வீரான்
தெரியாதனால தெரியும். நம்ம அந்த முள்ளு போயிடுமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து படுக்கல்னு வாங்க. அந்த பாண்டவர்களோட பசங்களெல்லாம் வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கு வந்து அர்ஜுனன் போய் வந்து அஸ்வத்தாமனை வந்து சண்டை முடிஞ்சு வரும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சண்டைலாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் காப்பு கட்டின்னு தீ மிதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்போ வந்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரதம்லாம் இருந்து முறையாக விரதம் வந்து காப்பு கட்டுறாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குழந்தைக்காக வேண்டினாரு. அதனால குழந்தைக்கு வேண்டின்னு வந்து காப்பு கட்டிட்டு இருக்காரு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து விறகு போட வருவாங்க. விறகு போட்டு எல்லாம் எலுமிச்சை பழமும் வந்து போடுவாங்க. அதுதான் இது விறகு வந்து இப்போ போடுவாங்க. அங்கே முடித்த உடனே நேராக வந்து விறகு போடுவாங்க. விறகு போட்டுட்டு இந்த விறகு நெருப்பு வந்து சரிசமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீ மிதி திருவிழா நடக்கும். அதுதான் இது. இப்போ வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விறகுலாம் வந்து வழியிலே வந்து விற்றுன்னு இருப்பாங்க. அந்த விறகு வாங்கி அங்கே வந்து போட்டுன்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த தம்பி போடுறது பாருங்கள். விறகும் போடுவார், எலுமிச்சை பழமும் போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து கற்பூரம் கூட போடுவாங்க. அதுதான் இது. எல்லாம் விறகு போட்டு அந்த இடத்த சுற்றி வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு வந்து கரகம் வந்து கோவிலேருந்து எடுத்துன்னு வருவாங்க. கரகம் எடுத்துகிட்டு வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வந்து மெரிப்பாங்க. அதுதான் இது. கரகம் வந்து பார்த்திங்கன்னா சாமி அருள் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோ தூரம் ஓடியே வருவாங்க பம்போடுக்கெல்லாம் வாச்சின்னு. ஃபஸ்ட்டு கரகம் போயிட்டோடனே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காட்டாயிரம் சாமி போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பு கட்டின்னு இருக்கலாம். ஒருத்தவங்களாம் வந்து நெருப்பு மெரிச்சிட்டு
நெருப்பு சமமாக வச்சுருப்பாங்க. நெருப்பு மிதிச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, காலில் வந்து அந்த தண்ணியில் நனைச்சிப்பாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டா நெருப்பு மிதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி சாட்டையில் வந்து அடி வாங்கிட்டு, ஃபஸ்ட் நெருப்பு மிதிக்க முன்னாடியே வந்து சாட்டையில் அடி வாங்கிட்டு தான் காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெரிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருக்கும் வந்து எலுமிச்சைப்பழம் தருவாங்க. அது ஒரு பேக் நிறைய எலுமிச்சைப்பழம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க வந்து எல்லாேருக்கும் வந்து எலுமிச்சைப்பழம் வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வந்து நெருப்பு மிதிக்கிறப்ப கிட்ட வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓடி வருவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓடி வராங்க இந்த வாட்டி. அதான் இப்போ பார்க்குறீங்க. இதுதான் தேர். இந்த தேரில் தான் வந்து சாமி வரும். நைட்டு வந்து விடிய சுற்றிட்டு இருக்கும். இந்த தேரில் தான் வந்து சாமி வந்து ஊர்வலம் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், நெருப்பு மிதிச்சு முடிச்சிட்டாங்க. சாட்டடிக்கெலாம் நான் எடுக்க முடியல. நெருப்பு மிதிச்சு முடிச்சுட்டு எல்லாேருக்கும் வந்து எலுமிச்சைப்பழம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.